தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில் ஆண் பிள்ளைகள் பருவமடைதலும் பெற்றோரின் கடமையும் என்கின்ற தலைப்பில் ஒரு சில கருத்துக்களை நாம் சிந்திக்க இருக்கின்றோம். வழக்கமாக பெண் பிள்ளைகள் பருவமடைதல் பற்றி நமக்கு தெரியும். அவர்களுக்கு முதல் முறையாக விலக்கு ஏற்படுகின்ற போது அவள் பருவமடைந்து விட்டாள் அல்லது பூப்படைந்து விட்டாள் என்று நாம் பெற்றோர்கள் தெரிந்து கொள்வோம். ஆண் பிள்ளைகளாக இருந்தால் அவர்கள் பருவமடைந்து விட்டார்கள் அல்லது பூப்படைந்து விட்டார்கள் என்பதை எப்படி தெரிந்து கொள்வது என்பதை மருத்துவ அடிப்படையிலும் நம்முடைய அனுபவ அடிப்படையிலும் பெரியோர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். குறிப்பாக இந்த பூப்படைகின்ற ஆண்களுக்கு அல்லது வயதிற்கு வந்துவிட்ட ஆண்களுக்கு முதலில் முடி முகத்திலும் இன்னும் நம்ம மறைவான இடங்களிலும் வளரத் தொடங்கும் என்று சொல்கின்றார்கள். ஒன்று. மற்றது, அவருடைய உடம்பில் திடீர் வளர்ச்சி ஏற்படும் என்று சொல்கின்றார்கள். மூன்றாவது, அந்த காலகட்டத்திலே அவருடைய முகம் எப்பொழுதும் எண்ணெய் பசை உடையதாக இருக்கும் என்றும் சொல்கின்றார்கள். தவிர இந்த காலகட்டங்களிலே இந்த ஆண் பிள்ளைகள் உணர்ச்சி வயப்பட்டவர்களாக இருப்பார்கள் என்றும் சொல்லப்படுகின்றது. இந்த காலகட்டத்தில் அவர்களுக்கு பால் உணர்ச்சி மேலிடும் என்றும் சொல்லப்படுகின்றது. தவிர சில வேளைகளிலே அவர்கள் உறங்கும்போது அவர்களை அறியாது விந்து வெளிப்படுவது என்பது கனவில் ஏற்படுவது போன்று ஏற்படும் என்பதையும் சொல்லி வைத்திருக்கின்றார்கள். இந்த வேளையில் பெற்றோர்களை நாம் அவர்கள் உடம்பிலே இந்த ஹார்மோன் மாற்றம் என்று சொல்கின்றார்களே, அதனால் ஏற்படக்கூடிய இந்த விளைவுகளை சரியாக புரிந்து கொண்டு அவர்களுக்கு உரிய ஏடல்களை கொடுக்காமல் போய்விட்டோமேயானால் அவருடைய நண்பர்களை அணுகி அது பற்றி கலந்துரையாடி தவறான வழிகளிலே போய்விடுவதற்கு வாய்ப்புண்டு என்று சொல்லியிருக்கின்றார்கள். அதனால தான் பெரியோர்கள், குறிப்பாக பெற்றோர்கள், தங்களுடைய ஆண் பிள்ளைகள் வழக்கமாக இது போன்ற காலகட்டங்களில் இது போன்ற செய்திகளை தங்களுடைய பெற்றோரிடத்தில் பகிர்ந்து கொள்வதற்கு ஒன்று வெட்கப்படுதல் ஏற்படும், மற்றொன்று அச்சமாக இருக்கும் என்று, தவிர அவர்களுக்கு இது ஒரு புரியாத புதிராக இருக்கும் என்று சொல்லப்படுகின்றது. இந்த சூழ்நிலையை புரிந்து கொண்டு பெற்றோர்கள்தான் அவர்களுடைய மாற்றங்களை குறிப்பாக கண்டறிந்து அவர்களுக்கு உரிய முறையில், பெற்றோர்களில் அப்பாவோ அம்மாவோ உரிய முறையில் அவர்களுக்கு வேண்டிய ஏடல்களை வழங்க வேண்டும் என்று சொல்லப்படுகின்றது. அப்போது பெற்றோர் என்ற முறையில் என்ன ஆலோசனை கொடுக்கலாம், ஏடல்கள் கொடுக்கலாம் என்று சிந்தித்து பார்க்கின்ற போது, ஒன்று, அவர்கள் அடிக்கடி இந்த காலகட்டத்தில் உணர்ச்சி வயப்படக்கூடியவர்களாக, கோபமாகவோ அல்லது எடுத்தறிந்து பேசுகின்றவர்களாகவோ இருப்பார்கள் என்று சொல்லப்படுகின்றது. அதை நாம் புரிந்து கொண்டு அவர்களுக்கு ஏற்றவாறு உரிய முறையில் அவர்களுக்கு இக்காலகட்டத்திலே இப்படியான மாற்றங்களை எல்லாம் நான் பார்க்கிறேன், அது எதனால் என்று எனக்கு புரிகிறது, இது இயல்பாக எல்லா ஆண் பிள்ளைகளுக்கும் ஏற்படக்கூடியது, அதனால் இதில் கவலைப்படுவதற்கோ அஞ்சுவதற்கோ பதற்றமடைவதற்கோ ஏதும் ஒன்றுமில்லை என்று அவரிடத்தில் அவருடைய சூழ்நிலையை, அந்த பிள்ளைகளினுடைய, அந்த பையனுடைய சூழலை நாம் புரிந்து கொண்டதாக முதலிலே தெரிவிக்க வேண்டும் என்று சொல்கின்றார்கள். இது தவிர இந்த காலகட்டத்திலே இப்படிப்பட்ட உணர்ச்சிகள் ஏற்படும், குறிப்பாக இந்த பால் உணர்ச்சி ஏற்படும், அது தவறல்ல. இந்த விந்து வெளிப்படுதல் என்பது ஏற்படும், அது தவறல்ல. இது எல்லா ஆண் பிள்ளைகளுக்கும் ஏற்படக்கூடிய ஒன்று. அதை சரியான முறையில் நாம் கையாள வேண்டும் என்பதை ஆண் பிள்ளைகளிடத்தில் அப்பாவோ அல்லது அம்மாவோ கூட பேசலாம், ஒன்றும் தவறும் இல்லை. ஒரு நண்பனை போன்று அல்லது இருந்து நாம் பேசாமல் போய்விட்டோமானால் அவர்கள் வழக்கமாக நண்பர்களிடத்திலே இதை பகிர்ந்து கொள்வார்கள் என்று சொல்லப்படுகின்றது. நண்பர்களும் இவர்களுடைய வயதிலே இருக்கின்றவர்களாக காரணத்தினாலே அவர்களுக்கும் இதை பற்றி ஆழமான செய்திகள் தெரியாது. அப்போ அவர்களுக்கு தோன்றியதை சொல்லுவதனால, அவருடைய முறையிலே வழிகாட்டுவதனால
நம்முடைய பிள்ளைகள், குறிப்பாக ஆண் பிள்ளைகள் இந்த காலகட்டத்திலே தவறான வழிகளிலே போவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது என்று சொல்லப்படுகின்றது. அப்போது இந்த சரியான நேரத்தில் பெற்றோர்கள் ஆகிய நாம் நம்முடைய கடமையை சரியாக ஆற்ற வேண்டும் என்று சொல்கின்றார்கள். குறிப்பாக இந்த வேளையிலே நல்ல உணவு, அவர்களுக்கு முறையான உணவு. பெண் பிள்ளைகள் பூப்படைந்தால் நாம் என்ன செய்கிறோம்? அவங்களுக்கு ஊட்ட உணவுகள் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு காணொளியில் நம்ம இதற்கு முன்னால் பேசியிருக்கிறோம். அதே போல் ஆண் பிள்ளைகளுக்கு நல்ல ஊட்ட உணவுகள், ஊட்டச்சத்துக்கள் உடைய உணவுகள் கொடுக்க வேண்டும். அவர்கள் நல்ல உறக்கம் கொள்ள வேண்டும். அடுத்து உடற்பயிற்சி செய்ய வேண்டும் என்று பேசுவது ஒரு புறம் இருக்க, இந்த அவர்களுக்கு இந்த பாலியல் உணர்வு ஏற்படுகின்றது அல்லது வேற்று பால், இப்போ ஆணாக இருக்கின்ற போது பெண்ணை பார்க்கின்ற போது ஏற்படுகின்ற இயல்பாக ஆணுக்கும் பெண்ணுக்கும், பெண்ணுக்கு ஆணுக்கும் ஏற்படுகின்ற அந்த உணர்வுகளை புரிந்து கொள்கின்ற வகையில் இது போன்ற உணர்வுகளெல்லாம் ஏற்படும். அது இயல்பானது தான். அதற்கு இவ்வாறாக நடந்து கொள்ள வேண்டும் என்று நாம் அவர்கள் சொல்வதற்கு தயங்கக்கூடிய செய்திகளை முறையான முறையிலே அவர்களிடத்திலே கலந்து ஒரு நண்பரை போன்று பேசுவதனால அவர்கள் இயல்பாக இது போன்ற செய்திகளை எல்லாம் நண்பரிடத்திலே கூறாமல் பெற்றோரிடத்திலே கூறுவார்கள் என்று சொல்லப்படுகின்றது. இதை நெறியுரை, மதியுரை என்றெல்லாம் சொல்கின்றார்கள். இப்படி பெற்றோர்கள் ஆற்ற வேண்டிய பங்கு மிகச்சிறந்த ஒரு பங்காக, முதன்மையான பங்காக கருதப்படுகின்றது. வயதிற்கு வந்த ஆண் பிள்ளைகளிடத்தில் அவர்களுடைய தோற்றத்தில், குறிப்பாக இந்த காதல் உணர்வு முளைக்கின்ற சூழலில் இருக்கின்றவர்கள், இந்த பாலியல் உணர்ச்சி முளைக்கின்ற சூழலில் இருக்கின்ற அந்த ஆண் பிள்ளைகளினுடைய அந்த இயல்பான ஒன்று என்று சொல்கின்ற அதே வேளையில் அவர்கள் அவங்களுடைய நடை உடை பாவனையெல்லாம் மாறுதல் ஏற்படும் என்பதை பெற்றோர்கள் புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றவாறு அவர்களுக்கு துணை நிற்க வேண்டும். குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த தலை வாடுறது, உடைகள் அணிவது, குறிப்பாக முகத்தை அவர்கள் அழகு செய்து கொள்ள கூட நேரம் எடுத்துக்கொள்வது, இன்னும் குளிப்பதில் நீண்ட நேரம் இருப்பது, பல முறை தலை வாருவது, கண்ணாடி முன் நீண்ட நேரம் நிற்பது, முடி வெட்டெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பெரியவர்கள் போல் முடியை வெட்டு. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா சிறு பிள்ளைகள் போல் முடி வெட்டுவான், எப்படி முடி வெட்டினாலும் பரவாயில்லன்னு இருப்பான். இந்த பருவத்திற்கு வந்த பிறகு அந்த முடி வெட்டுவதில் ரொம்ப குறிப்பாக இருப்பான். குறிப்பான உடைகள் அணிவதில் ரொம்ப குறிப்பாக இருப்பார்கள். இப்படி அவர்களிடத்து ஏற்படக்கூடிய அந்த மாற்றங்களை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றவாறு பெற்றோர்கள் நடந்து கொண்டால் அவர்கள் எளிதாக நம்முடைய நம்பிக்கைக்கு உரியவர்களாக வளருவார்கள் என்று சொல்லப்படுகின்றது. இந்த மாற்றத்தை புரிந்து கொள்ளாமல் நாம் அவங்கள கேலி பண்ணுறோன்னு வைத்துக்கொள்ளுங்களேன். என்ன ஐயாவோட நடவோட பாவனைலாம் கொஞ்ச நாள் வேறு மாதிரி இருக்குது அப்படின்னு அவர்களை கிண்டல் பண்ணுறதும், அடுத்து ஏளனம் பண்ணுறதும், இப்படி அவர்களை சில வேளையில் நம்ம புரிந்து கொள்ளாமல் கடுமையான சொற்களை சொல்கிறதும் இதெல்லாம் செய்தோம்னு சொன்னால் அவர்கள் அவருடைய உள்ளத்தை நம்மிடத்திலே திறக்க மாட்டார்கள். அடுத்து நம்முடைய நம்பிக்கை உடையவர்களாக ஆக மாட்டார்கள் என்பதை உளவியலாளர்கள் சொல்கின்றார்கள். எனவே ஆண்கள் வயதிற்கு வருவது என்று ஒன்று இருக்கின்றது. பெண்களுக்கு எப்படி பூப்பெய்தல் நிகழ்ச்சியில் பல சடங்குகளையெல்லாம் செய்து நாம் இந்த நெறிமுறைகளை, மதியுரைகளை நாம் சொன்னோமோ, அதுபோல் ஆண் பிள்ளைகளையும் நம்ம கைவிட்டுறாமல் உரிய காலத்தில் உரிய நெறிமுறைகளை, இந்த மதியுரைகளை எல்லாம் சொல்லி அவர்களை நம் பக்கமாக வைத்து கொண்டால் நாம் எதிர்பார்க்காத விளைவுகள்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அவர்கள் தவறான வழிகளுக்கு போய்விடுகின்ற நிலையிலிருந்து அவர்களை தற்காக்கலாம். நம் பையன் நம் பிள்ளையாகவே இருப்பதை நாம் பார்க்கலாம். அவர்களை மேலும் மேலும் நம்முடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்ப அவர்களை வளர்த்தெடுக்கலாம் என்பதை இவ்வேளையிலே சொல்லி இந்த அளவிலே நிறைவு செய்கின்றேன். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம்.